நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சோனா, எதுக்காக இப்படி சிரிக்கிற? முதல்ல சொல்லு. ஓகே ஃபைன் சொல்றேன். இந்த சஞ்சு இருக்காளே, அப்புறம் நம்ம தீபக் இருக்கானே, அவங்க ரெண்டு பேரும். அவங்க ரெண்டு பேருக்கு என்ன சொல்லு? அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியுதா இல்லையா? இஷான், I think they are ஒருத்தர் லைக் பண்றாங்க. They are seeing each other. என்ன? இல்ல தீபக்லாம் அப்படி பண்ண மாட்டான். அண்ட் சஞ்சு கூட சான்ஸே இல்ல. சஞ்சு அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல, அந்த மாதிரி டைப்பும் இல்ல. அந்த மாதிரி டைப் இல்லனா என்ன அர்த்தம்? காதலிக்கிறது கெட்ட விஷயமா? அது மட்டும் இல்ல, நான் உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு யோசிக்க ஆரம்பிச்சதுல இருந்து சஞ்சனா அண்ட் தீபக், அப்பல இருந்து என்னோட ஃபியூச்சர் எனக்கு பிரைட்டா தெரியுது. யோசி, நாங்க ரெண்டு பேரும் ஒரே வீட்ல இருப்போம், ரெண்டு பேரும் ஒண்ணா ஷாப்பிங் போவோம், அவ என்னோட வேலை எல்லாத்தையும் செஞ்சு கொடுப்பா. How cool is that? and ரெண்டு ரிலேஷன்லயும் அவ என்னோட சின்னவளா இருப்பா. ஒரு பக்கம் என்னோட லிட்டில் சிஸ், அப்புறம் நம்ம பக்கம் என்ன அவ ஓர்படி. வாட்ஸ் இட்? என்ன சோனா இதெல்லாம்? லைஃபோட மொத்த இன்சூரன்ஸ் பாலிசியும் கொடுத்துட்ட. இங்க பாரு, இந்த விஷயத்தை வீட்ல யார்கிட்டயுமே சொல்லாத. ஏன்னா இதுல எவ்வளவு உண்மை இருக்குன்னு தெரியாது. ஒருவேளை நீ சொல்றது உண்மையா கூட இருக்கலாம், ஆனா அதே நேரத்துல உண்மையா இல்லாமலும் இருக்கலாம். I promise நான் இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். பட் I am 110% sure. ரெண்டு பேரும் ஒருத்தர் லைக் பண்றாங்க. Trust me, I am telling you. தீபக், கம் தீபக், நாங்க உன்னை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். இல்ல இஷான்? என்ன தம்பி, என்ன விஷயம்? அண்ணா, உங்க லேப்டாப் கொடுக்குறீங்களா? நான் கொஞ்சம் மெயில் பண்ணணும். மெயில் பண்ணுமா இல்ல சாட் பண்ணுமா? என்ன? நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். இப்பெல்லாம் மீச தாடிலாம் பெருசா வளருது. மீச தாடியா? எங்க அண்ணா, காலையில தானே ஷேவ் பண்ணேன். அப்படியா? அப்புறம் காலேஜ்ல படிப்பெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போகுதுண்ணா. அப்புறம் சஞ்சனாக்கு? சஞ்சனாவா? எனக்கு எப்படி தெரியும்? ஏன், அவ உன் ஃப்ரெண்ட் தானே, உனக்கு தெரியணும்ல. அது வந்து அண்ணா, நான் கொஞ்சம் லேப்டாப் எடுத்துக்கிட்டுமா? ஒரு நிமிஷம் இரு. சஞ்சனா என் மச்சினிச்சி, என் தங்கச்சி. நீதான் அவளை பத்திரமா பாத்துக்கணும். சரிங்கண்ணா. புரிஞ்சதுல்ல? அப்ப இங்கே இருக்கியா? இல்லல்ல, போயேன். என்னோட அப்பாவே மச்சனா இருக்கான்ல, தனியா இருக்கான். அவனுக்கு ஒரு அழகான கேர்ள் ஃப்ரெண்ட் தேடி கொடுக்குறியா? நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் சஞ்சு, 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 இங்க தனியா உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்க? நான் அப்போதுல இருந்து உன்னை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். நீ என்னடானா? அது வந்து நான் ஓ எஸ், புரிஞ்சு போச்சு. நீ உன் அக்காவை பத்தி நினைச்சுக்கிட்டு இருந்த, ரைட்? நானும் தான். ஒரு விஷயத்தை நீ ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நான் உன்னோட அக்காவுக்கு ஒரு பெஸ்ட் ஹஸ்பண்டை செலக்ட் பண்ணிருக்கேன். இலவச இணைப்பா ஒரு பெஸ்ட் குடும்பத்தையும் செலக்ட் பண்ணிருக்கேன். அதுல எந்த சந்தேகமும் இல்ல. அப்படிதானே? இப்போ உனக்கு ஒரு நல்ல பையனை தேடி ஆகணும், அதுவும் நல்ல குடும்பமா இருக்கணும். எனக்கா? பட் டாட், மாமாவோட ஃபேமிலியை விட பெஸ்டஸ்ட் ஃபேமிலி வேற எதுவும் இருக்க முடியாதே. நீ சொல்றது கரெக்ட்மா. ஒருவேளை உன் மாமாவுக்கு ஒரு தம்பி இருந்திருந்தா நான் உன்னை அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். ஆனா என்ன பண்றது?
ஆனா தம்பி இல்லையே. டாட், நீ கவலையே படாதமா. நான் உனக்காக ஒரு வைரத்தை தான் தேர்ந்தெடுப்பேன். அதுல உனக்கு சந்தேகமே வேண்டாம். ஷைனிங் டைமண்ட். ரைட்? இப்ப நீ போய் தூங்கு, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நாளை காலேஜ் போகணுமா இல்லையா? ஓகே, குட் நைட். குட் நைட். செல்லம், நீங்க 2 பேரும் இஷான் கிட்ட பேசி இந்த வேலையே விட்டுற சொல்லுங்க. என்ன? அவன் முதலாளி கிட்ட ரிசைனிங் லெட்டர் கொடுக்க சொல்லுங்க. மும்பைல எப்படிங்க அவனால தனியா இருக்க முடியும்? வேலை கிடைக்கிறது அவ்வளவு சுலபம்னு நினைச்சியா? அவன் வேலைக்கு போகலன்னா என்னங்க? அத நீங்க வேலைக்கு போறீங்க, கை நிறைய சம்பாதிக்கிறீங்கல்ல. ஒரு 4 காசு அதிகமா சம்பாதிக்கணுங்கிறதுக்காக இப்படி குடும்பத்தை விட்டு யாராவது போவாங்களா? இல்ல ராணு, எனக்கும் இப்போ நாம இஷான போக விடணும் தாமா தோணுது. அக்கா. ஆமா ராணு, உன்னோட ஆலோக் கூட தான் பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த குடும்ப பொறுப்பை சுமக்கிறதுக்காக முன்னேற்றமே இல்லாம இருந்துட்டாரு. ப்ரமோஷன் கிடைச்சாலும் வேண்டான்னுட்டாரு. ஏன்னா எப்பவும் அவர் நம்மளை பத்தி மட்டும்தான் யோசிச்சாரு. ஒரு உண்மையை நான் சொல்லியே ஆகணும் ஆலோக். அந்த நேரத்துல இந்த குடும்பத்துக்கு உங்க தேவை ரொம்ப அவசியமா இருந்தது. ஆலோக் இல்லாம இந்த குடும்பத்துல ஒரு இலை கூட அசையாதே. ஆனா இப்ப அப்படி இல்லையே. ஒருவேளை இஷான் கிளம்பி போனாலும் நமக்கு தான் இந்த ஆலோக் எல்லாரும் இருக்காங்களே. இலேஷ் கூட இருக்கான். நமக்காக இஷான் தன்னோட முன்னேற்றத்தை விடுறதுங்கிறது இல்ல இல்ல, அது சரியா இருக்காது ராணு. ஆனா அது அண்ணி, இத்தனை வருஷமா நாம எல்லாம் ஒன்னாவே இருந்துட்டோம். திடீர்னு இஷான் மட்டும் தனியா போயிட்டா அப்புறம் அதனால என்ன ஆலோக்? எல்லாரும் சேர்ந்து இருக்கணுங்கிறதுக்காக நம்ம குடும்பத்துல ஒருத்தருக்கு கிடைக்கிற முன்னேற்றத்தை நம்ம கெடுக்க கூடாது. நாமளே தடையா இருக்கலாமா? ஒரு குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அந்த குடும்பம் அவங்களுக்கு ஒரு பலத்தை கொடுக்கணுமே தவிர பலவீனத்தை கொடுக்க கூடாது. இப்ப இஷானுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அவன் முன்னேற்றம் அடையணும். அவன் திறமைய வச்சு அவன் எதையாவது சாதிச்சு காட்டணும். டிரான்ஸ்பர் மட்டும் கிடைக்கல, இஷானுக்கு ப்ரமோஷன், சம்பளம் எல்லாம் அதிகமா கிடைக்குதுல. இந்த நேரத்துல நாமளே அவன் குடும்பத்துல உள்ளவங்களே அவனோட முன்னேற்றத்துக்கு தடையா இருக்கலாமா? அது சரியா இருக்குமா? இல்ல. வெறும் 6 மாசம் தானே ராணு? அக்கா 6 மாசம்? வெறும் 6 மாசம். அக்கா 6 மாசம்ங்கிறது கொஞ்ச நாளா சொல்லுங்க. இஷான் இது வரைக்கும் தனியா இருந்ததே இல்ல. திடீர்னு அவன் மும்பைக்கு போய் எப்படிக்கா தனியா இருப்பான்? ஓஹோ ராணு, அதெல்லாம் உன் இஷான் தனியா சமாளிச்சுப்பான். திபர், தண்ணிக்குள்ள குதிச்சாதான் ஒரு மனுஷன் நீச்சல் அடிக்க கத்துக்க முடியும். அங்கதான் கை கால் அவனால அசைக்க முடியும். அதே மாதிரி இஷானுக்கும் பொறுப்புகள் வந்தாதான் அதை அவனால செஞ்சு காட்ட முடியும். ஏன் ஆலோக்? அது மட்டும் இல்ல ஆலோக், இப்ப இஷானும் கொஞ்சம் பெரியவன் ஆயிட்டான். அவன் அவனுடைய பொறுப்புகளை புரிஞ்சு நடந்துப்பான். இன்னும் எத்தனை நாளைக்கு அவனை சின்ன குழந்தை நினைச்சுக்கிட்டு இருக்க முடியும்? ஆனா அண்ணி, இஷான் மும்பைக்கு போறதா இருந்தா சுஹானாவும் கூட போகணும்ல? ஆனா சுஹானாவை அங்க தனியா சமாளிக்கிறது அவன் செய்யற வேலையை விட பெரிய விஷயமா இருக்கும். ஓஹோ, போதும் நிறுத்துங்க. நீங்களா தான் குறைச்சி எடை போடுறீங்க. சுஹானாவால எதுவும் பண்ண முடியாது, அவளையே பாத்துக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்க. ஆனா அவ அப்படி கிடையாது. நீங்க வேணா பாருங்க, சுஹானா கையில எல்லா பொறுப்புகளையும் கொடுத்த அப்புறம் அவ நல்லபடியா அதை பாத்துப்பா. ராணு, நாம நம்ம குழந்தைங்க மேல நம்பிக்கை வச்சே தீரணும். அக்கா. ஓஹோ ராணு, நாம அம்மாக்கள் தானே. நம்ம இடுப்புல இருக்கிற குழந்தைய கீழே இறக்கி விடுறோம். அப்பதானே நம்ம குழந்தைங்க நடப்பாங்க. நீ எதுக்காக இவ்ளோ பயப்படுற? ராணு, அண்ணி சொல்றது கரெக்ட் தான். நம்ம இஷானை அனுப்பி வச்சிருவோம். அதான் சரியா இருக்கும். சரி. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், அழக்கூடாது. நீதான் இன்னும் சின்ன குழந்தை மாதிரியே அழுதுகிட்டு இருக்க.
விஜய். இந்திரனாவும் இலேஷனாவும் எங்க போனாங்க? இந்திர கௌசல்யா பாட்டியை கூட்டிட்டு வரதுக்காக போயிருக்காரு. இலேஷ் மாமா கூட போயிருக்கான் ஹால் புக் பண்றதுக்காக. உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, இந்த வீட்ல கல்யாணம் நடக்க போகுது. ஆஃப் கோர்ஸ் எனக்கு ஞாபகம் இல்லாம இருக்குமா? நான் பயங்கர எக்ஸைட்டடா இருக்கேன். இந்த கல்யாணத்துல நான் எல்லாரும் விட பயங்கரமா என்ஜாய் பண்ண போறேன். நான் பிங்க் சாரி கட்டிக்கலான்னு இருக்கேன். இல்ல இஷான், நீ எனக்கு ஒரு புது சாரி வாங்கி கொடு. என்ன? ஐயே, என்னடா என்னங்கிற? புது சாரி கேட்டா வாங்கி கூட. இங்க பாரு இஷான், முதல் தடவை நம்ம வீட்ல நடக்க போற கல்யாணத்தை பார்க்க போறா. சின்னத்தை இது ஒண்ணு முதல் கல்யாணம் இல்ல, எங்க கூட அம்ரா வந்தால. அண்ணா ரஜினிகா, அம்ரோ ஹால்ல நான் எங்க என்ஜாய் பண்ணேன்? அங்க எவ்வளவு மஸ்கிட்டோஸ் இருந்தது. அண்ணா, நீங்க உங்க கல்யாணத்துல ரொம்ப என்ஜாய் பண்ணிருப்பீங்கல்ல? சொல்லு. என்னோட கல்யாணத்துல நான் இவ்ளோ கூட என்ஜாய் பண்ணவே இல்ல. அண்ட் இந்த கல்யாணத்துல ஐ அம் கோயிங் டு மேக் அப் ஃபார் இட். நான் சங்கீத் ஃபங்க்ஷன்ல பயங்கரமா டான்ஸ் ஆட போறேன். நீங்களும் என் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடணும், ஓகேவா? சுகானா, இவ்ளோலாம் சந்தோஷப்பட வேண்டிய அவசியம் இல்ல. கல்யாணம் இந்த வீட்ல தான் நடக்க போகுது. ஆனா கல்யாணம் கௌசல்யா பெரியம்மாவோட பேத்தியோட தான். கௌசல்யா பெரியம்மா இருக்கிற இடத்துல அவங்க தான் ஆட்சி பண்ணுவாங்க. ரதத்தை இப்படிலாம் நடந்துக்கணும்னு நீங்க தான் சோனாக்கு கொஞ்சம் சொல்லி தரணும். இல்லைன்னா ஏதாவது பிரச்சனை ஆயிடும். ஏன்னா கௌசல்யா பாட்டி பத்தி உங்களுக்கே தெரியும்ல, பயங்கரமா கலாட்டா பண்ணிடுவாங்க. நிஜமா எனக்கு ஒரு விஷயம் தான் புரியவே மாட்டேங்குது. இந்த வீட்ல கௌசல்யா பாட்டின்னு பேர் எடுத்தாலே ஏன் எல்லாரும் இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? ஆஃப்டர் ஆல் ஷீ இஸ் பாட்டி சிஸ்டர். அவங்க நம்ம பாட்டியோட அக்கா தான். ஆனா அவங்க நம்ம பாட்டி மாதிரி கிடையாது. அதாவது நம்ம பாட்டி நமக்கு நிறைய சுதந்திரம் கொடுத்திருக்காங்க இல்லையா? ஆனா கௌசல்யா பாட்டி அப்படியே உல்டாவா இருப்பாங்க. அதாவது இத பண்ணாத, அதெல்லாம் பண்ணக்கூடாது. இதுல அம்மாவை பார்த்து, ஏன் ஷைலஜா பூஜை பண்ணும்போது நீ எங்க போயிருந்த? அப்புறம் சின்னத்தைய பார்த்து, ராணு நீ எதுக்காக இப்படி ஆளோ கிட்ட அரட்டை அடிக்கிற? அப்புறம் அண்ணி, அவங்க முன்னாடி மருமகள்கள் எல்லாம் தலையில முந்தான போட்டுக்கணும். இதோ இப்படி. அப்படின்னா நானும் அவங்க முன்னாடி முந்தானைய தலையில போட்டுட்டு நிக்கணுமா? அதனால இப்பத்துல இருந்து நீ பிராக்டிஸ் பண்ண ஆரம்பி. நோ நோ, நான் போட்டுக்க மாட்டேன். நான் அதெல்லாம் இல்ல, நீ பண்ணி தான் ஆகணும். நோ, பண்ணி தான் ஆகணும். இவ்ளோ தூரமா? எந்திரி நடக்கிறதுக்கு பிராக்டிஸ் பண்ணுவோம். ரஜினிகா, எனக்கு நடக்க தெரியுமே. இல்ல வேண்டாம் ரஜினிகா. அட முகத்தை ஃபுல்லா மறைச்சுக்கணுமா? அவளே சே ரஜினிகா. சுகானா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, மேனேஜ் பண்ணிக்கலாம் விடு. ரஜினிகா, இட்ஸ் நாட் பிராக்டிகல். நீ என்ன பேசுற? நீ முந்தானே இந்த மாதிரி போட்டுக்கிறது மட்டும் முக்கியம் இல்ல. இதை விட நீ இஷான் கிட்ட அவங்க முன்னாடி பேச கூட கூடாது. பாய், இல்லனா உடனே அவங்க கத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஐயோ, இந்த வீட்ல மருமகளுக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையே. அடக்கம் ஒடுக்கம் வெக்கம் மானெல்லாம் கொஞ்சமாச்சு இருக்கா இல்லையா? ஏய் காயத்ரி. அது மட்டுமா? ஏய் காயத்ரி, நீ இவங்களுக்குலாம் ஒழுக்கத்தை கத்து கொடுத்தியா இல்லையான்னு கேட்பாங்க. OMG, is she that nagging? என்ன நடக்குதுங்க? ஒண்ணு இல்ல. சுகானா கௌசல்யா பெரியம்மாவை சந்திக்க தயாராயிட்டு இருக்கா. ரஜினிகா, என்ன பண்றீங்க? என்னப்பா எங்க கிளம்பிட்ட? ஆபீஸ்க்கு. டேய், நீ போகும்போது எனக்கு ஒன்று பண்ணு. நீ போற வழியில அசன் டெக்கரேட்டர்ஸ் இருக்காங்கல்ல, நான் ஏற்கனவே ஆர்டர் கொடுத்துட்டேன். நீ ஒரு தடவை போய் 500 சேர் வேணும்னு சொல்லிடு. அதுவும் வெள்ளை கலர் துணி போட்டிருக்குமே. டேய், நான் உங்ககிட்ட தான் பேசுறேன். நீ பாட்டுக்கு ஃபைலை திருப்பிக்கிட்டு இருக்க. அண்ணி, அவனை பாத்தீங்களா? குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் இவனை மும்பை போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனா இவன் என் மேல மட்டும்தான் கோவப்படுறான். இல்ல, நான் யார் மேலயும் கோவப்படல. டேய், பொய்யா சொல்ற? அரஞ்சனா பாரு. ஓ அலோக், போதும். இஷான், இங்க பாரு. நாங்கெல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணிருக்கோம். நீ மும்பைக்கு போகலாம். வாட்? என்ன? என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? எப்போ டீஸ் பண்ணிட்டே இருப்பியா? வாட்ஸ் ராங் வித் யூ சஞ்சனா? சஞ்சனா, நான் இப்ப என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன்? இந்த வாட்டி நம்ம காலேஜ் ஃபேரை சக்சஸ்ஃபுல்லா நடத்தி ஆகணும்.
என்ன இருந்தாலும் இது நம்ம காலேஜோட மான பிரச்சனை. ஏய், எங்க போறீங்க எல்லாரும்? எனக்கு கிளாஸ் இருக்கு சஞ்சு, பாய். நேத்து நீங்க ஃபேமிலி மொத்தம் என்ன செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தீங்க? ஒன்றும் இல்லை, எல்லாரும் இலேஷனாவை டீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நீ இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். நான் கொஞ்ச நேரம் இருக்கலாம்னு நினைச்சிருந்தான். ஆனா எனக்கு அக்கா மேல ரொம்ப கோவம் வருது. அவ பாட்டுக்கு யோசிக்காம கொள்ளாம என்னென்னவோ பேசுறா. நிஜமாதான், அண்ணி எதையுமே யோசிக்க மாட்டாங்க. நம்மளை பத்தி அவங்க மனசுல என்ன தப்பா கணக்கு போட்டிருக்காங்க தெரியல. தப்புனா என்ன அர்த்தம்? அப்ப எதுக்காக என் கையை பிடிச்சாங்க? ஏன்னா நீ என்ன அடிக்கிறதுக்கு கை வாங்கின, அதனாலதான். அவ்வளவுதானா? அதுக்காக தானா? நிஜமாவே எனக்கு அக்கா மேல ரொம்ப கோவம் வருது. நம்ம 2 பேருக்கு நடுவுல எதுவுமே இல்லாதப்ப அவ எதுக்கு தேவையில்லாம அப்படி பேசணும்? ப்ளீஸ், நீ உங்க அக்காவுக்கு புரிய வைக்கிறியா? ஏ, உனக்கும் அவ அண்ணி தானே, நீ புரியவை. ஆனா உனக்கு தானே அவங்க அக்கா. நீ சொன்னா அவங்க கொஞ்சம் அதிகமா நம்புவாங்க. அண்ணி நேத்து இஷான் அண்ணா கிட்ட என்ன ஏடாகூடமா சொன்னாங்கன்னு தெரியல. இஷான் அண்ணா என்னை கூப்பிட்டு என் மச்சினி கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி இருன்னு சொன்னாங்க. வாட்? நீயே என்கிட்ட இருந்து தள்ளி இருக்கணும்? அது வந்து நான் மாமா கிட்ட இதை பத்தி பேசுறேன். எதுவா இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரமா பேசு. சுஹானா அண்ணியும் இஷான் அண்ணாவும் இந்த ஊரை விட்டே போறாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்படின்னா அக்கா டெல்லியை விட்டு போக போறாளா? மாமா மாமா இப்படிப்பட்ட வேலையை வேண்டான்னு சொல்லலாம்ல. இங்க வேலைக்கு என்ன பஞ்சம்? இதுல வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்கு? பொதுவா எல்லாருமே ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போவாங்கல்ல. ஆனா அக்காவும் மாமாவும் மும்பைல எப்படி தனியா இருக்க போறாங்க? சஞ்சனா இதனால ஏற்கனவே வீட்டுல பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. இப்போ ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஐயோ சஞ்சனா, ப்ளீஸ் நீ அழாத. உன் கிளாஸுக்கு டைம் வச்சு ப்ளீஸ் நீ போய் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணு. அப்புறம் ப்ளீஸ் அன்னிக்கிட்ட நம்மளை பத்தி எதுவும் ரூமர்ஸ் பரப்ப வேணாம்னு சொல்லிடு. பெரியம்மா, நீங்க என்ன சொல்றீங்க? சுஹானா, இந்த முடிவை நாங்கெல்லாம் நல்லா யோசிச்சுதான் எடுத்திருக்கோம். இது நம்ம இஷானோட வாழ்க்கையில அவனுக்கு கிடைச்சிருக்க முன்னேற்றம்மா. நீங்க எல்லாரும் யோசிச்சு சொல்லுங்க. நம்ம இஷானோட முன்னேற்றத்துக்கு குறுக்க நிக்கிறது நல்லா இருக்கா? சின்ன மாமி. ஐயோ ராணு, நீ அழ ஆரம்பிச்சிடாத. வெறும் 6 மாசம் தானே. வாய் மூடுறா. 6 months என்னோட ஃபேமிலி இல்லாம நான் எப்படி இருக்க முடியும் இஷான்? சுஹானா, எனக்கு இது ஃபேமிலி தானே. ஆமா சுஹானா, இந்த சாக்குல நீ ஒரு புது உலகத்தை பார்க்க போற. உன்னோட உலகத்தை நீ உன் கையாலேயே அலங்காரம் பண்ணலாம். உனக்கு எவ்வளவு நல்ல வாய்ப்பு கிடைக்குது. எல்லாத்தையும் நீ உன் இஷ்டப்படி செஞ்சுக்கலாம். இஷான், சரோஜாவோட கல்யாணத்துக்கு அப்புறம் நீ மும்பைக்கு கிளம்பிப்போ. சரிங்க பெரியம்மா. டேய், இப்போ உனக்கு ஆபீஸ் போக லேட் ஆகலையோ? போறேன். கிளம்புடா. பரவாயில்லையே, இப்ப நம்ம சுஹானா மும்பைக்கு போறா. உங்களுக்கு இது ரொம்ப சந்தோஷமா இருக்கா? ஆமா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்க இங்க ரொம்ப ஜாலியா இருப்போம்ல. ஆனா நீ அங்க சமைக்கணும், துணி துவைக்கணும், எல்லா வேலையும் செய்யணும். இஷானுக்கு டைமே கிடைக்காது. அதனால சுஹானா தான் மார்க்கெட்டுக்கு போய் காய்கறிகளா வாங்க வேண்டியிருக்கும். அண்ணி, நீங்க அங்க வீடு பெருக்கி துடைக்கணும், புரியுதா? OMG, பெரியம்மா எல்லாத்தையும் நான் தான் பண்ணணுமா?
நோ வே, நான் மெய்ட் வெச்சுப்பேன். என்ன இஷான்? இல்ல இல்ல இல்ல, மெய்ட்லாம் வேண்டாம். ஏன்னா உன் கையில சமைச்சு கொடுத்தாதான் நான் சாப்பிடுவேன். பின்ன பெருசா ஃபேமிலி ஃபேமிலின்னு பேசணும்ல சோனா, இப்போ உன் ஃபேமிலியை பாத்துக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. நோ, ஐ அம் நாட் கோயிங். நாங்க எல்லாரும் கூட உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவோம். நானும் உங்க எல்லாரையும் ரொம்ப மிஸ் பண்ணுவேன்.